நீஃப்ளிமலையா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு பார்க்க போகிற படம் இந்தியன் 2 ஜீரோ டாலரன்ஸ். இந்தியன் 2 ஜீரோ டாலரன்ஸ். உண்மையாக அந்த படத்தை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டாலரன்ஸும் தேவைப்படுது. ஏன்னா இந்தியனை பார்த்துட்டு போய் நம்ம இந்த படத்தில் உட்காந்தோம்னா ஒரு விதமாக சாட்டிஸ்ஃபைடு பண்ணுது. இல்லைன்னா கமலுக்கு இல்லை, ஒரு 5 வருஷம் கழிச்சு வரது கொஞ்சம் நல்லதாக இருக்குது. ஏன்னா அப்பயே வந்ததுன்னு வச்சுக்கேன் ரொம்ப வந்துட்டுப்போம். ஏன்னா ஒரு 5 வருஷம் கேப் கழிச்சு வர்றது மட்டும் இல்லை, படத்தில் நடிச்ச 5 பேர் செத்து போயிருக்காங்க. மனோபாலா, அவர் நெடுமுடி வேணு, மாரிமுத்து, விவேக், இப்படி பல பேர் செத்து போயிருக்காங்க. இந்த படப்பிடிப்பில் ஒரு 3-4 பேர் செத்து போயிருக்காங்க. அவங்களுக்கும் அதில் வந்து இந்த கார்டு போட்டாங்க, அஞ்சலி கார்டு போட்டாங்க. அதெல்லாம் சங்கரை சும்மா சொல்ல முடியாது. உண்மையாக பிரம்மாண்ட இயக்குனர்னு பேர் எடுத்தவர், உண்மையாக பிரம்மாண்டம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த பிரம்மாண்டம் இப்போ ஒரு கேரக்டர், நீங்கள் கமலுக்கு அந்த பிரம்மாண்டத்தை காட்டினீங்கன்னா அது வேற. படத்தில் ஒரு ஜுவல்லரி இல்லை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த குப்பமேடு காமிச்சோன்னே இந்த படம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. குப்பமேடு மட்டும் இல்லை, வரவெல்லாம் முதல்ல குப்பையை காமிச்சோன்னே இந்த படம் எப்படி இருக்கும்னு யோசிக்க தோணுது. இங்கே இருக்கீங்களே, ஒருத்தன் ஓரமாக ஒன்று கடிக்கிறான், அவன் மேலே நம்ம ஜெகன் வண்டியை ஓட்டிட்டு போய் தண்ணி அடிச்சுட்டு, டே நீ பார்த்து போடா, நீ வந்து போக வேண்டிய இடத்துல போடான்ட்டு ஒரு டயலாக். அது கூட நல்லா தான் இருந்தது. இதெல்லாம் வந்து சீர்திருத்தம் பண்ணுறது வந்து ஆரம்பத்திலே பண்ணுறாரு. ஏன்னா ஆரம்பத்தில் பண்ணுறாருங்க. அதுக்கு எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, ஓப்பனிங் டைட்டில் போடுறதுக்கு முன்னாடி கமலோட அத்தனை படத்து ஃபேஸையும் ஸ்க்ரீனில் கொண்டு வந்தாங்க பாருங்க. அது பிரமாதமாக சூப்பர். நீங்கள் சொல்ல பிரமாதமாக இருக்கும். ஆமாம் ஆமாம், அது உலக நாயகன்ன்றது அதுதான் உலக நாயகன் டைட்டில். ஏன்னா கெட்டப் அப்படியே கொண்டு வந்து இந்த கெட்டப் கொண்டு வந்து நிறுத்துவார் பாருங்க. இதில் ஆனால் 5-6 கெட்டப் போட்டிருக்கிறாரு கமல். ஆனால் நமக்கு இந்தியன் கெட்டப் அளவுக்கு எனக்கு இந்தியனில் அவரோட தாத்தா கெட்டப்பும் சரி, இளமையான கெட்டப்பும் சரி. யார் சங்கருக்கு சொன்னாங்கன்னு தெரியல. இந்தியன் 2ல கமல் வந்து உண்மையிலே தாத்தாவா, இந்தியன் தாத்தாவா நம்ம ஏத்துக்கணும். இதுல அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. மூஞ்சி கமலாவே தெரியல. இதை நான் கமல் மாதிரி மாத்த சொல்லிட்டு மேக்கப்பே போடாம விட்டீங்களாப்பா. அந்த சைனாக்கார கமல் கண்டுபிடிக்க முடியல. அது ஒண்ணு விஷயம். அதாவது பாஸ்போர்ட் வாங்குறப்ப நினைச்சேன் இந்த இடத்துல பக்ஸ் வந்துருச்சு. அதெல்லாம் அந்த டெக்னிக்கலான விஷயம்லாம் சங்கர் தான் டெக்னிக்கலா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன ஒன்று, இந்த தங்க மனிதன் தங்க பங்களாவிலேயே குடும்பம் குதிரை மாதிரி ஓட விடுவாரு கமல். அவர்லாம் யாருன்னு தெரியல. அவருக்கு அவ்வளோ நேரம் சீன் பில்டப். அவர் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டரா இல்ல அவர் பெரிய ஆளா இல்ல அவருக்கு இல்ல இல்ல நம்ம ரிசர்வ் பேங்க் கூட அதிகமா சொத்து அவங்ககிட்ட இருக்குது, பணம் அவங்ககிட்ட அவ்வளவு இருக்குது. கோல்டுலயே வீட்டை ஏற்றி வச்சிருக்கான், பணத்தை அப்படியே கண்ணாடி. ரிசர்வ் பேங்க்ல எவ்வளவு சேமிப்பு இருக்கு, அதுக்கு மேல அதிகமா அங்க இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. படத்தோட குறைகளே சொல்லிட்டு இருக்கோம்னா நிறைய நல்ல விஷயங்கள். சரி ஓகே, அந்த குதிரை மாதிரி ஓடுறாரு. ஏங்க அவ்வளவு பேரும் பின்னாடி ஓடுறாங்களே, அவர் பிடிக்க ஒருத்தர் பிடிச்சி குதிரையை கட்டி போட முடியாது. அதனாலதான் இதெல்லாம் உச்சக்கட்ட கொடுமை. இதோட காமெடி வரும்போம் குத்துனா கீழே விழுவோம், இல்லை ஒரு 4 நாள் கை கால் எடுத்துட்டு இருக்கோம், பரல்டிக் அட்டாக் ஆகும். இது கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் புதுசு புதுசா, அதுதான் கொஞ்சம் லாஜிக்கா இடிச்சுது. இல்லை நம்ம போதி தர்மர் புக் எதனா வாங்கி படிச்சிருப்பாங்க. நம்மளால அங்கே யாரா என்ன பண்ணியிருப்பான், நான் போய் மாற்றி தரேன்னு சொல்லிட்டா. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்களா, இப்போ ராமாயணம் எப்படி படிப்படியா வந்தது பற்றியா. இன்னொருத்தர் ஷிப்பில் இதில் செவ்வாய் கிரகத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர், நீ இவ்வளோ கொள்ளடிச்ச கல்வி மாசத்துலேயே வானத்திலேயே இதுலேயே மிதந்துட்டு இருப்பாரு ஏர்லேயே. அவரு கூட கமல் மிதந்து அவர் எச்சில் ஏதோ எழுதுவார். கடைசியில் பார்த்தா ஒன்று, யாமார்க்கும் குடியெல்லாம் யமனை அஞ்சோங்கிற மாதிரி ஒன்று ஒரு டைலாக் இருக்கும். அது உண்மையாக நல்லா தான் இருந்தது. வித்தியாசமாக யோசிச்சிருக்காரு. எல்லாமே ஈழுவையார் சில இடங்கள் இருந்தது பாருங்க. அதுதான் இந்த படத்தோட மைனஸ். படத்தில் சீன்லாம் புதுசு புதுசாக யோசிச்சிருக்காருங்க. உண்மையாக சங்கர் ஒன்றும் சோட போயில்லை. அதை டெவலப் பண்ணாங்க பாருங்க, கொஞ்சம் இழுத்தாங்க பாருங்க. இது இன்னும் ரசிப்பாங்கன்ட்டு. அங்கே தான் கொஞ்சம் நமக்கு வந்து இதுவாக தெரிஞ்சு லென்த் ஆயிடுச்சு படம். 3 மணி நேரம். அது ஒரு பெரிய காரணம். நீங்கள் 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் படம் பார்த்து பழகின நம்மளை இந்த மாதிரி படங்கள் 3 மணி நேரத்துக்கு கொண்டு போகுதுன்னா, நீங்கள் இந்தியன் 1ல் வந்து கமலோட காமெடி அந்த படத்தில் கவுண்டமணியோட சேர்ந்து அந்த என்ன உள்ள பேப்பரில் ரிஜெக்ட் அதெல்லாம் பிரமாதமாக இருக்கும். காமெடின்னு அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், டெலிஃபோன் மணி போல் சிரிப்பா வழி நானே மறதி மன்னன். இப்போ வரைக்கும் அந்த பாட்டு, அந்த மாதிரி ஒரு 2 சீன் சித்தார்த்துக்காவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோயின் வர்றாங்க போகிறாங்க, ரகுல் பிரீத் சிங் வர்றாங்க போகிறாங்க. இந்த பக்கம் பிரியா பவானி சங்கர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்துட்டு போகுது. கதை என்ன, 4 பேர், பிரியா பவானி சங்கர், சித்தார்த்து, நம்ம ஜெகன், ஃப்ரெண்ட்ஸுங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு யூடியூப்
சேனல் வச்சிருக்கிறாங்க சேனல். அதில் வந்து சமூக அவலங்கள் எல்லாம் குப்பை லாரி இறச்சிக்கிட்டே போனால் அதை படம் பிடிச்சி போடுறது, எவனாவது லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டா அதை அப்படியே ஒரு டிராமா மாதிரி பண்ணி அதை போடுறது, இதை போடுறது. கட்சியில் இதுக்கெல்லாம் தீர்வே இல்லையான்னு பொங்கி எழுவார் சித்தார்த்து. எல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சுட்டு அடுத்த நாள் வெளியே வந்துடுறாங்க. நம்ம டெல்லி கணேஷ் பெரிய இந்த ஊழல் பண்ணிட்டு ஹெல்த் அதிகாரி அவர் 1000 கோடி சொத்து சேர்த்துட்டாருன்னு பக்கத்து வீட்டிலே இருப்பாங்க. பிரியா பவானி சங்கர் என்ன இப்படி சேர்த்துருக்காங்களேன்ட்டு வாய்ப்புழக்கம். அந்த மாதிரி இருக்கிற இவங்க எல்லாரையும் தண்டிக்கிறதுக்கு இந்தியன் தாத்தா வந்தாதான் ஒருத்தர் இருக்கார் அப்படிம்பாரு சித்தார்த்து. இந்தியன் தாத்தா காமிப்பாங்க. அவரு தைவான்ல தாய் மசாஜ்ல இருக்கிறாரா அந்த மாதிரியே சீன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் தலைவன். கமல் வந்து அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்ப்போம். கமல் ஒன்றும் மாறுபட்ட மேக்கப்பு இல்ல மாறுபட்ட மேக்கப்போட இருக்கிற மங்கைகளோட இருக்கும். புரியுதா உங்களுக்கு? என்னடா அங்க வந்து அவர் அங்க 2 பேர் யாருன்னா விஜய் மல்லையா அவரை எடுத்திருக்கிறாங்க. அவருன்னு காட்டிக்காம கப்பல்லே வச்சு தீர்த்து கட்டுறாரு. ஏங்க அவரே ஏற்கனவே ஒன்றும் முடியாம தான் ஆமையை வயிற்றுல விட்டுட்டு இருக்காரு. என்ன அவரை நீ ஏன் பெண்மையா மாத்துற? இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? ஒரு லாஜிக்கா மாத்த வேணாம். கொடுமை பாருங்க. அந்த போட்டோ ஷூட் இந்த பாட்டு சாங் முடியுது, அவர் ஹெலிகாப்டர் போய் அங்க இறங்குறாரு. ஆனா அதுக்குள்ளார கமல் அங்க இருப்பாரு. அது தலைவன் எப்படி அது நடுக்கடல்ல இருக்க கப்பலுக்கு ஒரு எலக்ட்ரிஷியன் மாதிரி போயிட்டாரு. இதனால இது என்னன்னா சங்கர் படத்துல வந்து நண்பகத்தன்மை கண்டிப்பா இருக்கும். அது ஆரம்ப படத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நண்பகத்தன்மமா இருக்கும். ஆனா இந்த படத்துல நண்பகத்தன்மைக்கு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு இப்போ அங்க போய் அவரை கொல்றாரு. அடுத்து இன்னொரு பீகாரோ ஊப்பி அங்கெல்லாம் களை எடுக்கிறாரு. இங்கே பாத்தீங்கன்னா இந்த யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கமல் அங்க நான் இந்தியாவுக்கு வரப்போறேன், கம்பேக் இந்தியன் பாருங்க. கோபேக்னு நம்ம வாயில வருது, கம்பேக் இந்தியன் படத்துலயே அந்த டைலாக் இருக்கு கோபேக்னு. இங்க வராரு. இங்க வந்தா முதல்ல உங்க வீட்டுல இருக்கிற ஊழல்வாதிகளை ஒழிங்க. முதல் சீன்லயே பாத்தீங்கன்னா பிடிச்சிடறாங்க அவரை. அதை பாருங்க, வந்த ஏர்போர்ட்லேயே பிடிச்சிடறாங்க. பாபி சிம்புகா அவர் தாத்தா தான் நெடுமுடிவேன், அவர் அப்பா நெடுமுடிவேன். அவர் சொல்றாரு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் நம்பர் 1 சிபி ஆஃபீஸர் பாபி சிம்புகா கூட விவேக் சார் ஏர்போர்ட்ல வச்சு பிடிச்சிடுறாரு. ஆனா அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. பார்க்குறப்ப மனசுக்கு ஆறுதல. விவேக் சார் இந்த படத்துல பெரிய மனோபாலெல்லாம் கூட சமீபத்து படங்கள்ல பார்த்தோம். ஆனா செத்து போன பிறகும் நிறைய படங்கள்ல வந்தாரு. ஆனா விவேக் உண்மையில பார்க்குறப்ப எவ்வளவு அழகா மனசு மாரிமுத்து நெடுமுடிவெல்லாம் நல்லா இருந்தது. என்னன்னா இங்கே வந்தோடனே பாபி சிம்கா பிடிச்சிடுறாரு. ஃபர்ஸ்ட் சீனு திருப்பி வெளில தப்பிக்கிறாரு. எப்படி தப்பிக்கிறாரு? அப்புறம் நெடுமுடிவேனுக்கு சவால் விடுறாரு. நெடுமுடிவேடு கடத்திட்டு போய் தான் தப்பிக்கிறாரு. ஓகேவா? இப்போ இதெல்லாம் ஓகேங்க, உங்க கூட இருக்கிற ஊழல்வாதிகளை நீங்க சட்டத்தின் முன் நிறுத்துங்க, தண்டிங்க அப்படிங்கிறாரு. பார்த்தா எல்லார் வீட்லயும் ஒரு ஊழல்வாதி இருக்கான். ஓகேவா? இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 2, 3, 4, 5, 6, 10 வரையும் போகலாம். ஆனா இந்த மாதிரி போக கூடாது. இந்தியன் 1 மாதிரி போகணும். அது சொல்லுங்க. உண்மையா இந்தியன் 2 நல்லா தான் இருக்குது. இந்த எனக்கு பெரிய யாருங்க அவர் அந்த கோல்டு சும்மா சொல்லிட்டு நல்லா இருக்கு. அந்த கோல்டு மேட்ரு அதெல்லாம் இப்போ கமலோட விக்ரம்ல விஜய் சேதுபதி எல்லாம் ஏன் போட்டாங்க? படத்துக்கு கூடுதல் டெப்த் கொடுக்குறது. இங்க யாருன்னே தெரியாதவங்களை கமல் எதுக்குறப்போ அந்த விஜய் மல்லையா கேரக்டர் யாரோ ஒருத்தன் புதுசா இருக்கான். நம்ம இந்தியில கொஞ்சம் பெரிய ஆள் தான் அவரு. இந்தியில பெரிய ஆளா? நான் என்னைக்கு ஹிந்தி படத்தை பார்த்தேன். அதுதான் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த கோல்டுக்கு வர்றவர் யாரு நமக்கு தெரியல. நீங்க பேன் இந்தியா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளூர் தமிழனுக்கு நீங்க எல்லாரும் புதுமுகத்தா காட்டீங்கன்னா அப்படி பாக்குறேன். யோசித்து பாருங்களா, போறாரு டக்குன்னு போனா சாவடிச்சிடுறாரு. இப்போ அவன் மேல நமக்கு ஒரு பற்றோ ஒரு எதுக்காக சாவடிக்கிறாரு என்ன அந்த சீன் டீடைல்டு இல்ல. அது போல அவனை கொல்றத வந்து இந்தியன் 1ல கொள்றது இதே கமல் வந்து அந்த இந்த தண்டனைலாம் விக்ரம் படத்துல ஒண்ணு இல்ல, இதே சங்கர் பண்ணிருப்பாரு. அதுல கொள்றதெல்லாம் நமக்கு வந்து அவ்வளவு பிடிக்கும். இப்போ கமல் சொல்லுவார் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு களை போடுங்க, நீங்க உங்க வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் இப்போ அப்போ தெரிஞ்சு போச்சு என்னன்னா பிரியா பவானி சங்கர் கண்டிப்பா அவங்க அம்மா பார்க்கறப்ப ஆபீசர் ரேணுகா அவங்க அம்மா, தம்பி ராமையா அம்மாவுக்கு கூஜா தூக்குறவர், கூட தூக்குறவர், எப்படி லஞ்சம் வாங்குவாங்க தெரிஞ்சு போச்சு. தம்பி ராமையெல்லாம் இந்த படத்துல அழகா நடிச்சிருந்தாருங்க. அந்த அம்மா ரேணுகாவும் நல்லா நடிச்சு சமுத்திரகனியை கரெக்டா பண்ணியிருந்தாங்க. சமுத்திரகனி ரொம்ப நல்லவா இருக்கிறப்ப நமக்கு டவுட் இருந்தது, அதையும் தீர்த்து வச்சுட்டாங்க. இந்த மாதிரி 4 பேரோட வீட்லயும் ஊழல்வாதி இருக்கிறாங்கிறப்போ
கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் இடிக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் கவனம் பண்ணி இந்த கேரக்டர்களில் இவங்களெல்லாம் தெரிஞ்ச முகமாக போட்டிங்களா, ரேணுகா, சமுத்திரகனி, தம்பிராமையான்ட்டு, அந்த இது அண்ணாச்சி, இமான் அண்ணாச்சி, இவங்கள போட்டிங்களா, அதுமாரி இந்த அந்த அயல்நாட்டில் இருக்கிற கேரக்டர், வெளி மாநிலத்தில் இருக்கிற கேரக்டர் நம்ம கொஞ்சம் பரிச்சயமான வில்லன்களை போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரமாதமாக. இந்தியன் ஆர்மியே பாதுகாப்பு இருக்கு அவருக்கு. அவரு போய் அவனுக்கு சிபிஐ போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது ஜீப்ல பேசிட்டு போறதுக்கு. நீங்க என்னடா 5 நிமிஷம் போய் உள்ள வந்து முடிச்சுட்டு வந்துடுறீங்க. அது அந்த கோல்டு டோர்லாம் அப்படிலாம் போக மாட்டான். அவனுக்கு 10 பேர் கூட வருவான். புரியுதா உங்களுக்கு? அது பொண்ணு கல்யாண வீடு. அவன் இந்தியாவின் நம்பர் 1 கோடீஸ்வரன். அசல்ட்டா போக முடியுமா? சரி, ஓகே. கல்யாண வீடு. அந்த படி எல்லாம் பயங்கரமா இருக்குது. அந்த லாக்கு அதே மாதிரி படத்துல வந்து கிளைமாக்ஸ் வாங்க இறுதியில கமல் கம்பேக் இந்தியன் சொன்னவங்க எல்லாம் கோபேக் இந்தியன் தாத்தாங்கிறாங்க. ஏன் என்ன அப்படிங்கிறதுக்கு கிளைமாக்ஸ் விடை சொல்லுதானா? அதுதான் இல்லை. இந்தியன் தாத்தா கோபேக் ஆனாரா இல்லையாங்கிறதும் பார்ட் 3க்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டாக புத்திசாலித்தனமாக வேலை பார்த்துருக்குறாங்க. உண்மையாக கமலை வெறுக்கிறவங்க நிச்சயமாக திரும்பி கம்பேக் இந்தியன் கூப்பிடுற லெவலுக்கு பார்ட் 3 இருக்குன்னு நம்புவோம். இதுல கொஞ்சம் கோ பேக் சொல்லியிருக்கிறாங்க இந்தியனை. ஏன்னா இந்தியன் தாத்தாவுக்கு ஜோடியும் இல்ல, தாத்தாவோட கெட்டப்பும் ரொம்ப நமக்கு வந்து ஒரு கெட்டப் பிரமாதமா இருக்கு. இந்த மீசை வச்சுட்டு இருக்கிறலாம் டக்குன்னு பயிலோன்றாங்க பார்த்த மாதிரி இருக்குது சில இடத்துல. ஓகேங்களா? நம்ம யூடியூப்ல அடிக்கடி பார்த்துட்டு என்னடா கமலை பயிலோன்றாங்க பாருங்க மீம்ஸ்ல அந்த மாதிரி குறைகள் எல்லாம் கலைஞ்சிட்டு கமலுக்கு ரிச்னஸ் ஊட்டி கப்பலுக்கு ஃப்ளைட்டுக்கு ஹெலிகாப்டருக்கு ஊட்டுறதை விட கமலோட கெட்டப்புக்கு ரிச்னஸ் ஊட்டி அடிச்சிங்கன்னா இந்தியன் திரிய அதில் வந்து நான் சொன்ன புள்ளையே ஒரு சேனாதிபதி வந்து கொள்ளுவார். அந்த கிளைமேக்ஸ்ல ரொம்ப நல்லா இருந்தது. இதில் நல்ல வேலை நீங்க அந்த 3க்கான ஒரு லீடை கொடுத்து முடிச்சீங்க. இங்க சேனாதிபதியே மொத்த மக்களும் கொல்ல நினைக்கிறாங்க, திரும்பி போங்கிறாங்க. அங்கதான் நமக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. அதே மாதிரி எஸ்.ஜே. சூர்யாவுக்கு இந்த படத்துல பயங்கர பில்டப்புங்க. விஜய் மல்லையாவுக்கு அடுத்து இவரை தான் கொல்ல போறாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா அவரை வந்து பார்ட் 3 கொண்டு போயிட்டாங்க. அந்த எஸ்.ஜே. சூர்யாவுக்காகவும் நாங்க எதிர்பார்க்கிற இந்தியன் தாத்தா கமலுக்காகவும் பார்ட் 3 இருந்ததுன்னா இந்தியன் 1 இந்தியன் 2 இதையெல்லாம் தாண்டி கண்டிப்பா இந்தியன் 3 வெற்றி பெறும். சங்கரும் ஜெயிப்பாரு. ஆனா இந்த படத்துல கேமராமேன் ரவிவர்மனை சொல்லுங்க, பிரமாதமா பண்ணிருக்காரு. அவர் நடக்கிறது கூட பிரமாதம். அதே நேரத்தில் அனிருத்த குறை சொல்லணும். மியூசிக் கொஞ்சம் சுமார் தான். ரஹ்மான் அளவுக்கு கிட்ட. ஆமா, அனிருத் ஒருவேளை நம்ம மாமாவுக்கு எதிர்ப்பான ஆளாச்சு கமல் அப்படின்னு சொல்லி போட்டாரு, வச்சு பண்ணாரு தெரியல. அனிருத் பண்ண படங்கள்ல இந்தியன் ரொம்ப கம்மியா தெரியும். இந்த மாதிரி சீனுங்கெல்லாம் அப்படியே எப்படி நம்ம பாபி சிம்காவெல்லாம் எப்படி திரும்ப யூஸ் பண்ணிருக்கலாம் இன்னும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த லாக்ல அந்த ஆனால் இந்தியன் தாத்தாவோட அந்த வர்மக்களை காமிக்கிறாருல்ல, அந்த கையை எப்படி பண்ணி அதெல்லாம் நல்லா ஸ்டைலாக பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ப்ளஸ் பாயிண்ட்டுகளை பார்த்தோம்னா இந்த படம் வேற லெவலில் இருக்கும். சங்கர் இந்த படத்தில் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு பூர்த்தி பண்ணலன்னாலும் நம்ம கொடுத்த காசுக்கு வஞ்சகம் இல்லாமல் பண்ணியிருக்காரு. அதான் என்னுடைய கருத்து. பார்ட் 3 நாம் எதிர்பார்த்ததுக்கு மேலே கொண்டு வருவாங்க. ஏன்னா கமலே சொன்னார் பார்ட் 3 தான் நான் எதிர்பார்த்துட்டு சொல்லிட்டார். உண்மையாக பார்ட் 3க்காக வி ஆர் வெயிட்டிங். கம் பேக் இந்தியன் பார்ட் 3 அப்படின்னு சொல்லி விடைபெறுறோம். நன்றி வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.